சத்யா தேவி மேம். வணக்கம்மா. வணக்கம் மேம். எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கு மேம். குழந்தை எப்படி இருக்கா? நல்லா இருக்கா மேம். பையன் நல்லா இருக்கானா? சூப்பரா இருக்கா மேம். சூப்பர். அம்மாடி, சொல்லுங்க மேம். உங்க மாமியார் மாமனார் எங்க கூட தான் இங்கதான் இருக்காங்க. சரிங்க. உங்க ஹஸ்பண்டையும் பேசிட்டேன். ஓகே மேம். கதையெல்லாம் 2 பக்கம் கேட்டுட்டேன் நான். ஓகே மேம். எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு விஷயம் தான் தெரியணும். சொல்லுங்க மேம். உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி? உங்க மாமியாரோடையும் மாமனாரோடையும் உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி? நான் அவங்க மகனோட இருந்ததை விட அவங்க கூட தான் ஜாஸ்தி நாள் இருந்திருக்கேன் மேம். நீங்க அவங்களோட இருக்கும்போது உங்க ரிலேஷன்ஷிப் நல்லாதான் மேம் இருப்பாங்க. என் அப்பா அம்மா மாதிரி தான் நானும் பாத்துக்குவேன், அவங்களும் எங்களை நல்லா பாத்துக்குவாங்க மேம். அப்புறம் எப்படிமா இவ்ளோ பிரச்சனையாச்சு? என்னன்னு எங்களுக்கே புரியல மேம். திடீர்னு இப்படி பண்றாங்க மேம். நான் கூட தான் இருந்தேன், அவங்க கூட தான். இவங்களோட பத்திரத்தை யாரோ எடுத்தாங்க, அவங்க வீட்டை உடைச்சு சாமானத்தை எல்லாம் வெளியில எடுத்தாங்க சொல்றாங்களே. ஆமா மேம். அது பத்திரம் எல்லாம் எங்க வீட்டு இல்ல மேம். எல்லாத்துக்கும் ரிலேட்டிவ் வீட்டு எல்லாத்துக்கிட்டும் இதான் மேம் சொல்றாங்க, நாங்க திருடிட்டு போயிட்டோம். சரிம்மா, இந்த வீட்டை உடைச்சது உண்மையாமா? வீட்டை உடைக்கலாம் இல்ல மேம். அது நான் என் வீடு தான் மேம். என்னோட பேர்ல இருந்துச்சுன்னு சொன்னாராங்க மேம் அவரு. ஆமா சொன்னாருமா. ஆமா மேம். அது என் பேர்ல வாங்கின நாளைக்கு அப்படி பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல மேம். இல்லம்மா, அந்த வீட்டுல அவங்க இருக்கும்போது அவங்களோட சம்மதம் இல்லாம உள்ள போய் பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்களா? அப்படியே இல்ல மேம். சாவி எங்கிட்ட இருந்துச்சு இல்ல மேம். நாங்க எல்லாரும் ஒட்டுக்கா தானே இருந்தோம். ஆனா சாவி இருந்தது மேம் நமக்கு. அவங்கள்ட்ட சொல்லாம போய் எடுத்துட்டு வந்தீங்களா? இல்ல மேம், அவங்களுக்கு போன் பண்ணோம் மேம். அவங்க எங்க வக்கீல் கிட்ட இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க மேம். அதனால நீங்க போய் எடுத்துட்டு வந்துட்டீங்க. ஆமா மேம். அது ஸ்டேஷன்லயும் சொல்லிட்டு தான் மேம் போனோம் நாங்க. சரிம்மா, அப்பாவோட ஸ்கூட்டர் என்ன பண்ணீங்க? யார் எடுத்துட்டு வந்தாங்க? அவங்க சந்தா மேம் எடுத்துட்டு வந்தாரு. சரிம்மா, இப்ப நீ உனக்கு குழந்தை பிறந்திருக்குல்ல? ஆமா. உன் மாமியார் மாமனாரை கொண்டு போய் காமிச்சியா? இல்ல மேம், அவங்களுக்கு போன் பண்ணி சொன்னாங்களாமா. அவங்க யாருக்கு குழந்தை பிறந்தா எனக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க மேம். சரி, நீ குழந்தைய கொண்டு போய் அப்பா மாமியார் மாமனார்ட்ட கொண்டு போய் காமிக்கிறியா? ஓகே மேம், காட்டுறேன். உங்க ஹஸ்பண்ட் வரும்போது நீங்க 4 பேருமா போய் பாத்துட்டு வாங்க. ஓகே மேம். ஓகே. எங்களுக்கு அவங்க வேணும் மேம். எங்களுக்கு யாருமே இல்ல. அவங்க எங்க கூட இருந்தா போதும். ஆனா அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. இவங்க என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? மருமக என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன ஆறு பண்ணாங்களே, இவன் அத்தனை பொய். உடச்சுதான் எடுத்தாங்க. நாங்கள் லாக் போட்டிருந்தோம், எக்ஸ்ட்ரா லாக் போட்டு வச்சிருந்தோம். உடச்சுதான் எடுத்தாங்க, எங்கிட்ட சொல்லவே கிடையாது.